Average marks. 5 students, including Amit, appear for an examination in which the possible marks are integers between 0 and 50, both inclusive. So, marks வந்து 0 to 50 தான் இருக்க முடியும். 5 students இருக்காங்க. Okay, இவங்க தான் 5 students. அதில் Amit அப்படின்னு சொல்லி ஒரு student இருக்காங்க. The average marks of all the students is 38. Average is 38 ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. So, average 38 இருக்கணும்னா அப்போ sum வந்துட்டு 38 into 5 190 இருக்கணும். சரி, okay, all right, yes. And exactly 3 students got more than 32. கரெக்டாக அந்த 5 பேரில் 3 பேருடைய மார்க்ஸ் வந்து more than 32 இருக்குது. ஸோ அது 3 பேருக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு 2 பேருக்கோ இல்லை ஒருத்தருக்கோ 32 மேலே மார்க் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு 32 விட கம்மியாக கொடுக்க முடியாது. அதே சமயம் கரெக்டாக 3 பேருக்கு 32க்கு மேலே கொடுக்கணும். அப்போ மற்ற 2 பேருக்கு எப்படி இருக்கலாம்? 32வோ இல்லை 32வை விட மார்க் கொஞ்சம் கம்மியாகவோ குறைஞ்ச மார்க்காவோ இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கணும். இதான் வந்துட்டு கொஸ்டின் சொல்ல வர கண்டிஷன். ஸோ எக்ஸாக்ட்லி 3 பீப்புளுக்கு மோர் தென் 32 இருக்குது. சரி, ஓகே, ஆல் ரைட். இஃப் no 2 students got the same marks. ஸோ எந்த 2 ஸ்டூடெண்ட் மார்க்குமே சேம் இல்லை, எல்லாரோட மார்க்ஸும் டிஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிறதும் கிளியராக சொல்லிட்டாங்க. அண்ட் அமித் காட் த லீஸ்ட் மார்க்ஸ். அப்போ இதோடைய லீஸ்ட் மார்க்கு அமித்தோடைய மார்க் among the 5 students. Then the difference between the highest and lowest possible marks of Amit is how much? So அமித்கான எக்ஸ்ட்ரீம் கேசஸ் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த லீஸ்ட் மார்க்கு அமித்தோடைய மார்க். அப்போ அமித்துக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம், அமித்துக்கு கிடைக்கக்கூடிய மினிமம், இந்த 2 பாசிபிலிட்டிஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதா இந்த கொஷின். இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஸோ ஆவரேஜோட ஐடியா இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம வேறு என்னவும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதில் இருக்கிற அந்த கிளியர் கட் கண்டிஷனை வச்சு லாஜிக்காகவும் இதை யோசிச்சு ஆன்சரை நம்ம ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணணும். சரி, ஓகே, எஸ். சரி, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்லேருந்து ஆரம்பிப்போம். அதாவது எக்ஸாக்ட்லி 3 ஸ்டூடெண்ட்ஸ் காட் மோர் தேன் 32. கரெக்டாக 3 பேருக்கு 32 மேலே இருக்கணும். அப்போது நம்ம ஒன்று பண்ணுவோம், 32க்கு மேலே இருக்கணும். சரி, ஓகே, எஸ். அப்போ 32க்கு மேலே இருந்து ஆகணும் அப்படின்னா அப்போ நம்ம அதில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 32வே இருக்கலாமா? 32 எல்லாருக்குமே சேமாகவும் இருக்க முடியாது. சரி, 32, 33, 34 இப்படின்னு வச்சா கூட நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளமே இங்கே இருக்கிற இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு இங்கே இவங்களுக்கான ஆவரேஜ் என்ன வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியே பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு அதோடைய கான்ட்ரடிக்ஷன் இல்லை ஒய் வி கேன் டூ, ஏன் பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடாதுன்றது கிளியராகவே தெரிஞ்சிடும். சரி, ஓகே, எஸ். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 32 மோர் தேன் 32ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மோர் தேன் 32வே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா 33லேருந்து எடுத்துப்போம். ஸோ 33, 34, 35 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இவங்க 3 பேருடைய ஆவரேஜே 34 அப்படிங்கிறது ஆகிடும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சம் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 34 into 3 102 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது 3த்துடைய சம் 102 அப்படின்னா அப்போ இந்த 2த்துடைய சம் என்ன இருக்கணும்னா நம்மளுக்கு 88ன்னு கிடச்சிரும். இது 2த்துடைய சம் 88 அப்படின்னா அப்போ நம்ம டெஃபினட்டாக இவங்க 2 பேருடைய மார்க்ஸ் 88 சம் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க ஒருத்தராது இந்த 33, 34, 35 விட அதிகமாக தான் இருந்தாகணும். நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. ஸோ அப்போ நம்மளுக்கு வேறு சாய்ஸே இல்லை. நம்ம ஈக்குவலாக எடுத்தாலே அந்த 88 நம்ம ஈக்குவலாக பிரித்தாலே 44 வரும். அப்போ அட்லீஸ்ட் 44 ஒருத்தருக்கு நம்ம அசைன் பண்ணி ஆகணும். 44 அப்படின்றது. பட் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்ம கண்டிஷனை பீட் பண்ணிடுறோம். கண்டிஷன் நம்ம அகெயின்ஸ்டாக நம்ம போயிடுறோம். ஏன்னா அங்கே இருக்கிற 5 பேரில் 3 பேருக்கு மட்டும்தான் 32க்கு மேலே இருக்கணும், மற்ற 2 பேர் தான் 32 ஆர் கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நம்ம ரேண்டமாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த கண்டிஷனுடைய அதர் எண்டை நம்ம வருவோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு இங்கே இருக்கிற 5 பேரில் 3 பேருடைய மார்க்ஸு 32வை விட அதிகமாக இருக்கணும். மற்ற 2 பேருடைய மார்க்ஸ் 32வோ இல்லை அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம லீஸ்டான 2 பேருக்கு 32 and 31 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுவோம். ஸோ இதான் நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு தர முடியுமே. இதுதான் இதோட ஐடியாவே. ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் தரணும் அப்படின்னா 31 and 32 இப்படி தான் தரலாம். ஏன்னா இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற 3 பேருக்கு வந்து ஆப்வியஸ்லி 32 விட அதிகமாக போயிடும். ஏன்னா நம்ம அசெண்டிங் ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம் அதனால். சரி, ஓகே, எஸ். ஸோ இப்போ இது 31, 32 அப்படின்னா இங்கேயே நமக்கு என்ன கிடச்சாச்சு, 63ன்றது கிடச்சிச்சு. 190 அதில் 63 கொடுத்தாச்சு.
அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் 190 minus 63 நம்மளுக்கு 127 கிடைக்குமா ஸோ 190 minus 63 ஸோ நமக்கு கிடைக்கிறது வந்து 127 சொல்லி கிடைக்கும் இந்த 127 நம்ம இங்கே நம்ம 3 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியாக கொடுத்துடலாம் ஸோ அது எந்த மாதிரி காம்பினேஷனாக இருந்தாலும் வாட் எவர் நம்ம 3 பேருக்கு கொடுத்துடலாம் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அமித்கான மேக்ஸிமம் கேஸ் 31 ஸோ இதுதான் மேக்ஸிமம் கேஸ் ஸோ இதை நம்ம நோட் பண்ணிப்போம் சரி ஓகே எஸ் மேக்ஸிமம் அமித்துக்கு நம்ம அசைன் பண்ணக்கூடிய மார்க்ஸ் 31க்கு மேலே நம்ம அசைன் பண்ண முடியாது ஏன்னா 31க்கு மேலே போயிட்டா இங்கே 32ன்னு கொடுத்துருவோம் அப்போ இங்கே 33 நம்ம கொடுக்க ஃபோர்ஸ் பண்ண போட்டுருவோம் அது கண்டிஷன் படி பாசிபிள் இல்லை ஏன்னா 3 பேருக்கு மட்டும்தான் 32 விட அதிகமாக இருக்கணும் அந்த கண்டிஷன்னால தான் நம்ம இங்கே 31 இங்கே 32ன்னு கொடுத்துருக்கோம் ஸோ அமித்க்கு நம்ம மேக்ஸிமம் அதாவது அது லீஸ்ட் அமங் த 5 இஸ் இதான் இதுக்கே நம்ம மேக்ஸிமம் 31 தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது சரி ஓகே எஸ் இப்போ அடுத்தது இன்னொன்று மினிமம் கேஸையும் நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ மினிமம் கேஸ் நம்ம பார்க்கலாம் மினிமம் கேஸ் பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல மறுபடியும் மினிமம் கேஸ் இங்கே வரணும் அதாவது இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அமித்துக்கு வந்து மினிமம் என்னன்றதை தரணும் அது தரணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற எல்லாருக்கும் மேக்ஸிமம் என்னன்றதை கொடுத்துருவோம் மற்ற 3 பேருக்கு வந்துட்டு மினிமம் வச்சா தான் நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன்ஸ் வருது நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது அப்போ மேக்ஸிமம் கொடுத்துருவோம் மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் மார்க்ஸ் போகலாம் 50 வரைக்கும் போகலாம் அப்படின்னா அந்த லாஸ்ட் 3 பேருக்கு த ஹையஸ்ட் ஆஃப் த 3 அவங்களுக்கு 50 49 48 இப்படின்னு சொல்லியே நம்ம கொடுத்துருவோம் ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி இவங்க 2 பேருக்கும் நம்ம எவ்வளோ மினிமமோ எந்த அளவுக்கு மினிமம் முடியுமோ அந்த அளவுக்கு மினிமம் கொடுத்துடலாம் சரி ஓகே இதுலேயுமே நம்ம இன்னொன்று நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம மறுபடியும் என்ன மார்க் கொடுத்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 32 தான் கொடுக்கலாம் நம்ம 32க்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா அகெயின் இந்த கண்டிஷனை பிரேக் பண்ணுருவோம் அதாவது 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் 32க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை பிரேக் பண்ணிவிடுவோம் அப்போ இங்கே நான் இருக்கிறத மேக்ஸிமமும் கொடுத்தாகணும் அதே சமயம் 32 விட 32 விட சின்னதாக தான் இருக்கணும்னா அப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் 32 தான் அப்போ நீங்கள் நான் மேக்ஸிமம் கொடுக்கணும்னா 32 மற்ற 3 பேருக்கு மேக்ஸிமம் கொடுத்துட்டேன் ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இப்போ மினிமம் வேணும் அப்படின்னா மற்ற 4 ஸ்லாட்லையுமே நம்ம மேக்ஸிமம் ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே மினிமம் இருக்கும் ஸோ அகைன் இப்போ ஆன்சர் என்னன்றதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ இப்போ அகைன் நம்ம இந்த 5 பேருடைய சம்மு நம்மளுக்கு 190 வரணும் 190ல் இந்த 4 நமக்கு தெரிஞ்சாச்சு என்னென்ன அப்படிங்கிறது ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்ம தெரிஞ்சிருமே என்ன வரும் அப்படின்றது 32 48 இதுவே வந்து ஒரு 80 அண்ட் தென் இது வந்து ஒரு 49 and 50 இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு 99 ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு என்ன கிடச்சிரும் நமக்கு 179 அப்படின்றது கிடச்சிரும் 179 ஸோ இந்த 4 வேல்யூஸோடைய சம்மே 179 பட் நம்மளுக்கு டோட்டல் 190 வரணும் அப்படின்னா அப்போ இங்கே 11 தான் கொடுத்தாங்கணும் 11 இஸ் அ மினிமம் நம்பர் வி கேன் அசைன் ஃபார் அமித் ஸோ அப்போ அமித்கான மேக்ஸிமம் 31 அமித்கான மினிமம் 11 ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேசஸுமே நம்ம பார்த்தாச்சு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 31 minus 11 20 is the answer so 20 option C correct answer option C நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் லாஜிக்கை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கொஸ்டின் இது ஸோ அந்த மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்கும்போது அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும் ஸோ அந்த லாஜிக் ஏற்ற மாதிரி அந்த கொஸ்டின்ஸோடைய கண்டிஷன்ஸை நம்ம அதுக்கு பவுண்டடாகவே நம்ம அதை கான்ட்ரடிக்ட் பண்ணாமல் அந்த கொஸ்டினை லாஜிக்காக ப்ராப்பராக எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும் ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர் 20 இஸ் ரைட் ஆன்சர் செக் பண்ணிடலாமா ஆப்ஷன் சி 20 எஸ் 20 இஸ் ரைட் ஆன்சர்